Hudson Card. வணக்கம். சிவகாமியின் சபதம் 9வது பகுதி. 8வது பகுதி எங்கே முடிஞ்சதுன்னு உங்களுக்கு நிச்சயமாக ஞாபகம் இருக்கும். 1000 பேய்களால் துரத்தப்பட்டவள் போல சிவகாமி ஓடிய ஓட்டத்தோடு முடிவடைந்தது. அவளுடைய எளிமையான நெஞ்சத்துக்குள் நாகநந்தி பிக்ஷு விஷத்தையே கலந்து விட்டார். மாமல்லர் பயங்கொள்ளினும் அவர் பெண் பித்தர் அப்படின்னும் நாகநந்தி பிக்ஷு சொன்ன வார்த்தைகளை கேட்டுத்தான் ஓடினா சிவகாமி. மாமல்லர் தனக்கு எழுதிய ஓலைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்த ஒரு மாமர பொந்துக்குள்ளே கையை விட்டு பார்த்தா ஒரு ஓலையும் இல்லை. அங்கே தான் முடிஞ்சுது. இப்போ அடுத்த பகுதிக்கு போகலாமா? சத்ருக்னன் பல்லவர்களுடைய ஒற்றற்படை தலைவன் மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியின் முன்னாடி நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்து சக்கரவர்த்தி கேட்குறாரு, ஒரு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதே, நீ யாரப்பா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப வேடிக்கை பிடிச்ச மனுஷன். ஐயா, நான் தங்களினுடைய ஊழியன் அப்படின்னு சத்ருகன் பதில் சொல்கிறான். உன்னை நான் கடந்த முறை பார்த்த போது இருந்ததை விட இப்போது மிகவும் நீ பருத்து விட்டாய், அதனால் தான் அடையாளம் தெரியவில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். உண்மையில் கடந்த 8 மாதத்தில் சத்ருகன் ஒன்றுமே இல்லாமல் உருகி ஓடா தேஞ்சு பட்டினிலையும் பசிலையும் கிடக்கிறவ மாதிரி, தூக்கமே இல்லாதவ மாதிரி, ஒன்றும் இல்லாமல் உருக்கொலைஞ்சு வந்து நிற்கிறான். அவனை பார்த்து தான் இப்படி சொல்கிறாரு. ஐயா, தங்கள் சேவையில் இருக்கிற போது ஒவ்வொரு நாளும் என்னுடைய மேனி மேலும் மேலும் புஷ்டியாகி கொண்டே வருகிறது அப்படின்னு சத்ருக்னு சளைக்காம பதில் சொன்னான். கடைசியாக உன்னை பார்த்தபோது உனக்கு என்ன வேலை கொடுத்தேன் என்று எனக்கு ஞாபகம் இல்லை, உனக்கு நினைவிருந்தால் சொல் அப்படின்றார் சக்கரவர்த்தி. 3 வேலைகளை கொடுத்திருந்தீர்கள் ஐயா. முதல் வேலை நாகநந்தி பிட்சுவை தொடருவது. 2வது வேலை ஆயன சிற்பிக்கு யாராவது என்னுடைய படையில் இருக்கிற ஒரு ஆளை அவர் என்னுடைய பள்ளிக்கூடத்திலே பயிலுவதற்காக அமர்த்தி அவரை கண்காணிப்பது. 3வது வேலை தான் ரொம்ப கஷ்டமான வேலை. உங்களினுடைய மகன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை என்னை கவனிக்க சொன்னீர்கள். அதோடு இன்னும் ஒன்று சொன்னேனே சத்ருக்னா, உனக்கு எல்லா விஷயங்களையும் யார் மூலமாவது எனக்கு தகவல் அனுப்பு, ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தால் மாத்திரம் நீவான்னு சொல்லியிருந்தேனே, இப்போ நீயே வந்திருக்கன்னா முக்கியமான விஷயமா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்குறாரு. ஆமாம் பிரபு, முக்கியமான விஷயந்தான், நானே வந்தேன். சரி, எல்லாத்தையும் சீக்கிரமாக சொல்லு அப்படின்றாரு. நாகநந்தி பிட்சுவை நான் 7-8 மாதமாக பின்தொடர்ந்தேன். புயல் மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் பயணம் செஞ்சுட்டு இருந்தார். சோழ நாட்டுக்கு போனார், பாண்டிய நாட்டுக்கு போனார், கங்கை நாட்டுக்கு போய் அந்த மன்னன் துர்விநீதனோடு பல நாட்கள் ஒன்றா இருந்து அவனை ஒவ்வொரு நாளும் சந்தித்தார். எல்லா இடத்துலையும் அவர் என்ன செஞ்சாருனாக்கா, அந்தந்த மன்னர்களை பார்த்து பல்லவ நாட்டுக்கு இப்போ பெரிய ஆபத்து காத்திருக்கிறது, புலிகேசி படையெடுத்து வந்து கொண்டே இருக்கிறான், அவனுடைய படைகள் பல்லவர்களை அழித்தால் எதுவுமே மிஞ்சாது, இந்த நேரத்தில் நீங்கள் புலிகேசியோடு சேர்ந்து கொண்டால் புலிகேசி பல்லவர்களை அழித்துவிட்டு திரும்பி போகிற போது பல்லவ நாட்டினுடைய ஏதோ ஒரு பகுதியை உங்களுக்கு கொடுப்பான், உங்கள் நாட்டை வளர்த்து கொள்வதற்கு உங்களுக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு இதுன்னு ஒவ்வொரு மன்னனையும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காகத்தான் அவர் முயற்சி செய்து கொண்டிருந்தார். அதையெல்லாம் சத்ருக்னன் சொன்னான். சரி, அந்த மன்னர்கள் அதற்கு சம்மதித்தார்களா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்குறாரு. பாண்டிய மன்னன் யோசித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய மகளை உங்கள் மகனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்காக நிறைய முறை ஓலைகள்லாம் எழுதிட்டார் இல்லையா, உங்கள்கிட்டேருந்து என்ன பதில் வருதுன்றதை பார்த்து ஒரு முடிவெடுக்கலான்னு அவர் காத்திருக்கிறார். சோழ மன்னன் இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. பல்லவர்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன், நான் இதில் பங்கெடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனால் கங்க நாட்டு மன்னனான துர்விநீதன் இந்த போதனைகளுக்கு மயங்கி நாகநந்தி சொன்னது போல புலிகேசியை போய் சந்தித்து விட்டு வந்து இப்போ அவன் உங்கள் மேலே படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்றான். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த படை உங்களை சந்திப்பதற்காக வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறான். அதை ஒன்றும் அவரது பெருசாக எடுக்கலை. 2 சிங்கங்கள் சண்டை போடுகிற போது சில நரிகள் இப்படி இடையிலே வரத்தான் வரும், அதை சந்திக்கத்தான் வேண்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அடுத்த விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. ஆயன சிற்பிகிட்ட என்னுடைய படையில் இருக்கிற குண்டோதரன் அனுப்பியிருந்தேன். அவன் அங்கேயே தான் இருக்கா 7-8 மாதமாக. அங்கே ஒன்றும் பெருசாக நடக்கலை, சிற்ப வேலையும் நடக்கலை, நடன வேலையும் நடக்கலை, அப்படியே தான் இருக்காங்க. அப்பப்போ மாளிகையிலிருந்து கண்ணபிரான் மட்டும் வந்து அவங்கள பார்த்துட்டு போகிறான், வேறு யாரும் வரல, சந்திக்கலை அப்படின்னு உடனே சக்கரவர்த்தி சரி 3வது நாள், அதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் நீங்கள் சொன்ன வேலையை உங்களுடைய மகன் பிரமாதமாக செய்து முடித்திருக்கிறார். காஞ்சிபுர கோட்டையை
வலுவுள்ளதாக ஆக்கியிருக்கிறார் உங்கள் மகன். என்ன செஞ்சுருக்கான் அப்படின்றாரு. சுற்றி இருக்கிற அகழியை ரொம்ப ஆழப்படுத்தி அதில் அப்படியே கடல் அலை போல் இப்போ தண்ணி இருக்குது. நூற்றுக்கணக்கான முதலைகள் இருக்கிறது. பகைவர்கள் கோட்டைக்குள்ளே வர முயற்சி செஞ்சாலே அந்த முதலைகள் அவங்கள காலி பண்ணிடும். அதையும் மீறி அவர்கள் வந்தார்கள்னாக்க கோட்டை சுவரை நெருங்கவே முடியாத அளவு அதை பலப்படுத்தி இருக்கிறார். அதையும் தாண்டி கோட்டை சுவரை யாராவது தாக்கினால் மேலே இருந்து கற்பாறைகள் உருண்டு அவங்க தலையில் விழற மாதிரியான இயந்திரங்களை பொருத்தி இருக்கிறார். ஒரு 5000 வீரர்களை தயார்படுத்தி கோட்டை மதில் சுவரின் மேலே மறைந்து நிற்குமாறு பயிற்சி கொடுத்திருக்கிறார். பகைவர்கள் வருகிற போது அந்த 5000 வீரர்களினுடைய அம்புகளுக்கு அவங்க இலக்காகி கீழே தான் விழுவாங்க அப்படின்னு சத்ருக்னன் சொல்லியிருக்கிற போது மகேந்திரவர்ம பல்லவர் சொல்கிறாரு, 15000 யானை இருக்குப்பா அவனோட படையில். சாராயம் குடித்த அந்த யானைகள் வந்தால் முதல்ல தான் என்ன செய்யும்? கற்பாறைகள் விழுந்தால்தான் என்ன, அம்பு விழுந்தால்தான் என்ன, யானைக்கு என்ன கவலை, அப்படியே மோதாதா அப்படின்னு கேட்குறாரு. அங்கே தான் உங்கள் மகனுடைய புத்திசாலித்தனம் இருக்கிறது. அன்றைக்கு ஒரு நாள் ஆயனரும் சிவகாமியும் வந்த பல்லக்கை, அது ஒரு மத யானை வந்துருச்சு இல்லை, அந்த மத யானையினுடைய மதத்தினால் சிவகாமிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும்னு நினச்சி, ஆயனருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் நினச்சி, இப்போது நம்முடைய தளபதியாக இருக்கிற பரஞ்சோதி தன்னுடைய வேலால் அந்த யானையினுடைய கண்ணுக்கு பக்கத்தில் எரிஞ்சார். அந்த யானை பயந்து ஓடிச்சு, பிளிரிக்கிட்டே ஓடிச்சு. அதை நினைத்து கொண்டு உங்கள் மகன் என்ன செய்தார் என்றால், வேல்கள் தான் யானையை தாக்குவதற்கு மிகச்சரியான ஆயுதங்கள்னு கண்டுபிடிச்சு உள்ளே இருக்கிற சுவற்றுக்கு, வெளியே இருக்கிற சுவற்றுக்கு உள்ள இன்னொரு சுவற்றை அமைத்து அதிலே கூர்மையான வேல்களை பதித்திருக்கிறார். இந்த யானை கோட்டையை தகர்த்தால் அடுத்த நிமிஷம் அந்த வேல்கள் யானையினுடைய கண்களை தாக்கும். அப்படி ரொம்ப பலப்படுத்தி இருக்கிறார். இது தவிர பகைவன் முற்றுகையிட்டால் உள்ளே இருக்கிறவங்க வெளியில் போக முடியாது, வெளியே இருக்கிறவங்க உள்ளே வராதபடி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. உள்ளேயே இருக்கிறவங்க ஆயிரக்கணக்கான பேர் கோட்டைக்குள்ளே இருப்பாங்க. எத்தனை காலம் அவங்களால வெளியிலேருந்து எந்த உணவுப் பொருளும் வராமல் இருக்க முடியும்? அதனால் கோட்டைக்குள்ளே 1 வருஷம் 2 வருஷம் முற்றுகை நடந்தாலும் உள்ளே இருக்கிற யாருக்குமே பசி பட்டினி வராத அளவு உணவுப் பொருட்களை சேர்த்து கோட்டையை அவ்வளவு நல்லா உங்கள் மகன் பலப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லி சத்ருக்னன் சொன்னார். சக்கரவர்த்திக்கு தன் மகனுடைய பெருமையை புகழை இன்னொருவர் சொல்ல கேட்பதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கத்தானே இருக்கும். அந்த புன்முறுவலோடு சரி அப்போ நல்லா தானே செஞ்சுருக்கான்ற, அப்புறம் இப்போ வந்த காரணம் அப்படின்னு கேட்குறாரு. சத்ருக்னன் சொல்கிறான், ஐயா நான் செய்தது சரியா என்றே எனக்கு தெரியவில்லை, தவறாக இருந்தால் மன்னிக்க வேண்டும். சில ஓலைகளை கொடுக்க வந்திருக்கிறேன். எந்த ஓலை இது? சத்ருக்னன் இன்னும் தயங்கி, இவையெல்லாம் காதல் ஓலைகள், நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன், ஆனால் வேற யார்ட்டையும் கொடுக்க முடியாது இல்லையா, அதை தான் நானே கொண்டு வந்தேன்னு சொல்கிறான். மகேந்திரவர்ம பல்லவரனுடைய முகத்தில் அப்படி ஒரு துயரம் இருந்தது. சத்ருக்னா, இந்த ஓலையை நீ எடுத்ததும் தவறு, அதை என்னிடம் கொண்டு வந்ததும் தவறு. ஆனால் என்ன செய்வது, நாட்டுக்காக சில சமயம் நம்ம மனிதாபிமானத்தையே இழக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு அந்த ஓலைகளை தயக்கத்தோடு வாங்கி படப்படப்படன்னு படிச்சிருந்தார். அது எல்லாமே மாமல்லர் சிவகாமிக்கு எழுதிய அந்த ஓலைகள் தான். அதை படிக்க படிக்க மகேந்திரவர்ம பல்லவரனுடைய முகத்தில் பலவிதமான உணர்ச்சிகள், ஒரு கட்டத்தில் கண்ணிலிருந்து கண்ணீரே வந்துடுச்சு. அவர் சொல்கிறாரு, சத்ருக்னா மன்னனாக இருப்பது எவ்வளவு கொடுமை தெரியுமா? என் மகனுடைய இளமையான நெஞ்சத்தில் முதல் முறையாக ஒரு காதல் அரும்பு விட்டிருக்கிறது. அதை நசுக்குவதற்கு நானும் நீயும் என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது பார்த்தியா? இதை போல ஒரு மகன் யாருக்கு கிடைக்க முடியும்? என்ன எழுதியிருக்கான்னு கேளு சத்ருக்னான். சத்ருக்னா நான் ஏற்கனவே ஓலையை படிக்காமல் இருந்திருப்பான். ஒற்றர் தலைவன் அதை கூடவா செய்ய மாட்டான்? படித்து மனப்பாடம் செஞ்சுக்கிட்டான் தான். இருந்தாலும் மன்னர் சொல்லும்போது நடுவில் பேச முடியுமா? கேட்குற மாதிரி கேட்குறான். அவர் படிக்கிறார் ஓலையிலிருந்து, என் ஆருயிரான சிவகாமிக்கு இந்த இந்த நிமிடமே கோட்டையில் அப்படியே எல்லாத்தையும் இடித்து தள்ளிட்டு ஓடி உன்னை சந்திக்கணும்னு என்னுடைய உள்ளமும் என் ஆன்மாவும் என் உடலும் துடிக்கிறது. சிவகாமி, என்னை கட்டி போட்டு இருப்பது இந்த கோட்டையில் என் அப்பாவினுடைய வார்த்தை. இந்த உலகத்திலேயே நான் தட்ட முடியாத, நான் மீற முடியாத ஒரே ஒரு கோட்டை அதுதான். சிவபெருமானை என் முன்னால் உன் அப்பா சொல்வதை கேட்காதேன்னு சொன்னாலும் சிவபெருமான் பேச்சைத்தான் நான் மீறுவேனே தவிர என் அப்பாவினுடைய பேச்சை நான் மீற மாட்டேன் சிவகாமி.
சிவகாமி. அவர் சொல்லியிருக்கிறார் கோட்டைக்குள்ளேயே இருன்னு. அந்த ஒரு காரணத்தினால் தான் நான் கோட்டைக்குள்ளேயே இருக்கிறேன். கோட்டையிலே இருப்பதனால் 2 பெண்களை சந்திக்க முடியாமல் இருக்கிறது. ஒரு பெண் நீ, இன்னொரு பெண் போர்க்களத்திலே எனக்காக காத்து கொண்டிருக்கிற வீரலட்சுமி. போர்க்களத்துக்கு போய் போர் புரியாமல் சண்டை நடக்கிற இந்த நேரத்தில் கோட்டைக்குள்ளே இருப்பதை நினைத்து நினைத்து நான் வருந்தாத நாளில்லை சிவகாமி. என்ன செய்வது? என் அப்பாவின் சொல்லி நான் மீற மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய காதலிக்கு தன் மகன் எழுதியிருக்கிறதை பார்த்து அந்த தந்தையனுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் துளிகள் புறப்பட்டு வந்தன. அவர் சொல்றாரு சத்ருக்னனை பார்த்து, சத்ருக்னா, சில சமயத்தில் என்னுடைய கணக்குகள் கூட பொய்யாகி விடுகிறது. எனக்கே நம்ப முடியல என்னுடைய கணக்குகள் பொய்யாகுமான்னு. நான் நினைச்சேன் இவங்க 2 பேரையும் பிரித்து வச்சா அந்த காதல் மண்ணோடு மண்ணாக போகும் என்று. ஆனால் இப்போதான் எனக்கு புரிகிறது, காதலும் பிரிவும் காற்றும் நெருப்பும் போல. காற்றையும் நெருப்பையும் பிரிக்க முடியாது. ஒன்று இன்னொன்றை வளர்க்கும். நெருப்பை காற்று வளர்ப்பது போல பிரிவு காதலை வளர்க்கிறது. இவங்க 2 பேரையும் பிரித்து வச்சதுனால இன்னமும் இவர்கள் ஒருவரோடு ஒருவர் நெருக்கமாகி விட்டார்களே சத்ருக்னா. நான் என்ன செய்வது? எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. என் வாழ்நாள் முழுவதையுமே நான் என்னுடைய அரசு பணியிலேயே கழித்து விட்டேன். ரொம்ப சின்ன வயதிலேயே நான் மன்னன் ஆயிட்டேன்னா எங்கள் அப்பா இறந்துட்டாரு. அவர் யாரை கை காட்டினாரோ அவரை நான் அதற்கு முன்பே கல்யாணம் செய்து கொண்டிருந்தேன். என் மனத்துக்கு இனிய என் மனைவி எனக்கு ரொம்ப பிடிக்குமே தவிர இந்த மாதிரி காதலெல்லாம் எனக்கு புரியவே மாட்டேங்குது சத்ருக்னா. நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாரு. சத்ருக்னன் வாய் மூடி மௌனமாக இருந்தான். அவனுக்கா தெரியாது, தலைவர்கள் மன்னர்கள் சில சமயத்தில் தன்னை மீறி புலம்புவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க ஆமா சக்கரவர்த்தி காதல்லாம் அப்படித்தான் இருக்கும்னு பதிலுக்கு பதில் பேச முடியுமா? அகலாது அணுகாது தீக்காய்வார் போல எந்த நேரத்தில் மௌனமாக இருக்கணுமோ அந்த நேரத்தில் மௌனமாக இருப்பது தான் மன்னர்களுக்கு பக்கத்திலே இருப்பவர்களுக்கான ஒரே ஒரு செயல்பாடாக இருக்க முடியும். அதனால் சத்ருகன் வாயை மூடிட்டு இருந்தான். உடனே மகேந்திரவர்மர் இப்போ சொன்னார், சரி என் கட்டளையை மாற்றி விடுகிறேன், நீ உடனே நேர காஞ்சிபுரத்துக்கு போ. மாமல்லனை பார்த்து படையெடுத்து வருகிற துர்விநீதனை இவரே நேர போய் போர்க்களத்தில் சந்தித்து அவனை ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்கணும்னு சொல்லு. பரஞ்சோதியையும் கூட போருக்கு போக சொல். இதை செய்வதற்கு முன்னால் அவன் வேணும்னா போய் ஆயனரையும் சிவகாமியையும் பார்த்துவிட்டு வரலாம் என்று என் மகனிடம் நீயே சொல்லிவிடு சத்ருக்னா அப்படின்றாரு. சத்ருக்னன் தன்னுடைய தலைவரின் முகத்தை பார்த்து சிரிக்கிறான். அவனுக்கா தெரியாது இவர் இவ்வளவெல்லாம் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளுகிறவர் இல்லை என்பதும் அவரினுடைய தந்திரங்கள் எப்படி எப்படி இருக்கும் என்பதும் சத்ருக்னனுக்கா தெரியாது. ஆனால் மௌனமாக அந்த கட்டளையை வாங்கி கொண்டு காஞ்சிபுரத்தை நோக்கி சத்ருக்னன் போக ஆரம்பித்தான். சத்ருக்னன் காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்த நேரத்தில் கண்ணபிரானும் கமலியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்ணபிரான் வந்து கமலிட்ட சொல்கிறான், எனக்கு ஒரே கோபமாக இருக்குது, ஒரே வெறுப்பாக இருக்குது எனக்கு. உனக்கு என்ன ஆச்சு கண்ணான்னு அவள் கேட்குறா. இந்த போர் நடந்து கொண்டு இருக்கிற போது நான் பாட்டுக்கு இங்கே பாரு கோட்டைக்குள்ளே இருக்கேன். நான் மட்டும் மாமல்லரனுடைய ரதசாரதியாக இல்லாமல் மகேந்திரவர்ம பல்லவரனுடைய ரதசாரதியாக இருந்தால் நான் போருக்கு போயிருப்பேன் இல்லை. இவர் போகாததுனால நானும் போக முடியலண்ணா. ஆமாம், இவர் போயிருந்தால் மட்டும் நீ போருக்கு போய் கிழிச்சிருப்ப அப்படின்னு கமலி சொல்கிறேன். என்னை பற்றி உனக்கு என்ன அப்படி ஒரு அபிப்பிராயம்? என்றைக்கு மாமல்லர் போருக்கு போகிறாரோ அப்போது நானும் போருக்கு போவேன். ஒருவேளை நான் போரில் வீரமரணம் அடைந்து விட்டால் சின்னக்கண்ணனிடம் உன்னுடைய அப்பாவினுடைய வீரத்தை பற்றி நீ சொல்லுவாயா கமலி அப்படின்னு கேட்குறாரு. ஓ சொல்லுவேனே, வீட்டுக்குள்ளேயே இருந்து புலம்புகின்ற வீரர்களில் உங்கள் அப்பாவுக்குத்தான் முதலிடம் அப்படின்னு நான் சின்ன கண்ணம்மா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறா கமலி. என்னது சின்ன கண்ணம்மாவா? அவள் எங்கிருந்து வந்தா? இந்த உலகத்தில் பெண்களை பிறக்கக்கூடாது என்றல்லவா நான் கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொல்கிறான். ஆமாம், உண்மைதான், பெண்களே பிறக்கக்கூடாதுன்னு தான் வேண்டிக்கணும். ஏனென்றால் பெண்கள் பிறந்து உன்னை போல அறிவற்ற கணவர்களை அடைந்து கஷ்டப்படுவதை விட அவர்கள் பிறக்காமல் இருப்பது எவ்வளவு நல்லது தானே கண்ணா அப்படின்னு கமலியும் சளைக்காமல் பதில் சொல்லுகிறார். என்னுடைய அறிவை பற்றி உனக்கு என்ன அப்படி ஒரு விமர்சனம்? குதிரைகளோட பழகி பழகி உனக்கு குதிரைக்கு இருக்கிற அறிவு தான் இருக்குன்றா கமலி. உனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன ஏதாவது சொல், என் குதிரைகளை ஏதாவது சொன்னால் நான் பொறுக்கவே மாட்டேன். ஏன் பொறுக்க மாட்டேன்? உன் குதிரைகளும் நீயும் மன்னர்களை சுமந்து கொண்டு செல்லுகிறீர்கள். அவங்க பேசுறது அரசல் புரசலாக நடக்கிறதெல்லாம் வச்சு நாட்டில் அடுத்து என்ன வரப்போகுதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும் இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சுக்காமலே இருக்கேனே, அதனால தான் சொல்கிறேன் உனக்கு அறிவு கம்மி. எனக்கு என்ன தெரிஞ்சுக்காம இருக்கேன்னா? என்ன கண்ணா இப்படி சொல்கிற? நீ தான் போய் சிவகாமி கிட்ட மாமல்லர் கொடுத்த ஓலைகளெல்லாம் கொண்டு போய் கொடுத்த. நானும் தெரியாதனமாக அவள்கிட்ட நீ ரொம்ப பெரிய ஆள், நீ ரொம்ப பெரிய அழகி, இந்த உலகத்திலே நீ தான் சிறந்தவன்னு சொல்லி இந்த காதலை நாம் 2 பேரும் வளர்த்து
விட்டோம் கண்ணா. உண்மையை சொல்லப்போனால் 2 பேருமே தவறு செய்து விட்டோம். ஏன் உன்னுடைய சிநேகிதி தான் உலகத்திலே அழகானவள், அவளுடைய காதல் கிடைக்க மாமல்லர் தவம் கிடக்கணும்ல அன்னைக்கு பேசினி, இன்னைக்கு என்னாச்சு? இப்போ உண்மை புரிந்து விட்டதால் நான் என்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு விட்டேன். குயில் குயிலைத்தான் அடைய வேண்டும், கிளி கிளியைத்தான் அடைய வேண்டும். கிளி வானத்திலே பறக்கிற கருடனை காதலிக்கலாமா? இது என்றைக்காவது நடக்குமா? இப்போதான் எனக்கு அந்த உண்மையெல்லாம் தெரியுது. திடீரென்று உனக்கு எப்படி இந்த அறிவு வந்தது அப்படின்னு கண்ணன் கேட்குறான். என்ன கண்ணா இப்படி சொல்கிற? மாமல்லரும் சிவகாமியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவங்களுக்கு நாளைக்கு ஒரு மகன் பிறந்தால் அவன் தானே காஞ்சிபுர சிம்மாசனத்தில் ஏற வேண்டும். ஆமாம், இதை தெரிந்து கொள்வதற்கு என் குதிரைகளுக்கு இருக்கிற அறிவே போதுமே அப்படின்னு கண்ணபிரான் சொல்கிறான். ஆமாம், ஆனால் ஒரு சிற்பியினுடைய பேரன் சிம்மாசனத்தில் ஏறுவதை, ஒரு நடனக்காரியினுடைய மகன் சிம்மாசனத்தில் ஏறுவதை யாராவது ஒத்துப்பாங்களா? அத்தனை பேரும் எதிர்ப்பாங்க. மகேந்திரவர்ம பல்லவரனுடைய உறவினர்கள்லாம் இருக்காங்க, அவங்க சித்தப்பா பையெல்லாம் இருக்கான், அவங்க அத்தனை பேர் சிம்மாசனத்துக்கு போட்டிக்கு வருவாங்க. சிவகாமி சிம்மாசனம் ஏறுவதை யார் ஏற்றுக்கொள்ளுவார்கள் அப்படின்னு கமலி கேட்குறார். அப்புறம் அவளை சொல்கிற, வேற மன்னர்களாக இருந்தால் இந்த மாதிரி அவங்களுக்கு காதல் வந்தால் அந்த காதலிக்கிற பெண்ணை அந்த புறத்தில் வச்சுட்டு வேற மன்னர்களினுடைய மகளை திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய மனைவியாக்கி பட்ட மகிழ்ச்சி ஆக்குவாங்க. ஆனால் குமார சக்கரவர்த்தி அப்படிலாம் செய்வாரான்னு தெரியலையே அப்படின்ற கமலி. கண்ணன் சொல்கிறான், ஆமாம், இந்த உலகத்திலேயே குமார சக்கரவர்த்தி ஒரே ஒரு பெண்ணை காதலித்து ஒரே ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு அவளோடைய வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர். அவரை போல இன்னும் 2 பேர் தான் உலகத்தில் இருக்காங்க, ஒன்று ராமன், இன்னொன்று கண்ணன் அப்படின்றான். இவன் சொல்கிற, ராமன் நீ சொன்னால் புரியுது, ராமன் சீதைக்கு மாத்திரமே தான் கணவன். கண்ணன் அப்படி இல்லையே, கண்ணனுக்கு ஏகப்பட்ட மனைவி ஆயிற்று, எப்படி கண்ணன்னு சொல்கிறேன்? நான் அந்த கண்ணனை சொல்லலை, இந்த கண்ணனை சொன்னேன். இந்த கண்ணனுக்கு கமலி ஒருத்தி தானே மனைவி அப்படின்னு அவன் சொல்கிறான். 2 பேரும் சிரிக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் சத்ருக்னன் வருகின்றான். சத்ருக்னன் கண்ணனுடைய அப்பா இருக்காருல்ல அசுவபாலர், அவரோட தனியாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். உடனே கண்ணனுக்கு பொறுக்கலை. இவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு எங்கள் அப்பான்னு. உங்கள் அப்பா சாதாரணமான ஆள் இல்லை, நீ சிவகாமிக்கு ஓலையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறல்ல, அந்த விஷயம்லாம் அவருக்கு தெரியும். நேற்றுக்கே இந்த சத்ருக்னன் வந்திருந்தான், அவனிடம் இது எல்லாவற்றையும் உங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தார். இந்த கிழக்கோட்டான் என்னையே வேவு பார்க்கிறதா அப்படின்னு அப்பாவை காரசாரமாக விமர்சிச்சுட்டு கண்ணபிரான், இவர் போய் மாமல்லர்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பார், அது என்ன செய்தின்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேன்னு சொல்லி அரண்மனைக்கு ஓடினான். சத்ருக்னன் ஏற்கனவே அரண்மனைக்கு மாமல்லரையும் மாமல்லரனுடைய அம்மாவையும் அங்கே இருந்த பரஞ்சோதியையும் சந்தித்து சக்கரவர்த்தி சொன்ன வார்த்தைகளை சொல்லிவிட்டான். போருக்கு போவதை பற்றி மாமல்லருக்கு அப்படி சந்தோஷம். எங்கள் அப்பாவா சொன்னார் சத்ருக்னா, நான் கோட்டையை விட்டு வெளியே போருக்கு போகலான்னு அப்பாவா சொன்னார். அதை மாத்திரம் சொல்லவில்லை, நீங்களும் பரஞ்சோதியும் சேர்ந்து அந்த துர்விநீதனை ஒன்றும் இல்லாமல் சர்வநாசம் செய்ய வேண்டும்னு உங்கள் அப்பா உங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறாருன்னு சத்ருக்னன் சொல்லிட்டான். மகேந்திரவர்ம பல்லவருக்கு உன்னுடைய கட்டளையை கேட்டு மாமல்லருக்கு சந்தோஷம் தாங்கலை. எங்கள் அப்பாயில போருக்கு போக சொல்லிட்டாருன்னு குதித்து ஆட்டம் ஆடிட்டார். அப்புறமா சத்ருக்னன் அவரை கொஞ்சம் தனியாக கூட்டிகிட்டு போய், போருக்கு கிளம்புவதற்கு முன்னால் நீங்கள் அந்த காட்டு வீட்டுக்கு போய் ஆயனரையும் சிவகாமியையும் பார்த்து 2 பேரையும் கூட்டிக்கிட்டு காஞ்சிபுர கோட்டைக்குள் அவர்களை பத்திரமாக சேர்ப்பித்து விட்டு அப்புறமா போருக்கு போக சொல்லி உங்கள் அப்பா சொல்ல சொன்னாருன்னு சொன்னார். அவ்வளவுதான். மாமல்லரனுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. விட்டா சத்ருக்னனை தூக்கிட்டு கொண்டாடி அரண்மனை முழுக்க ஓடிருப்பார். உடனே, கண்ணா ரதத்தை எடு, நான் ஆரண்ய வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சிவகாமியை பார்ப்பதற்காக அப்படியே மதகுகளை எல்லாம் உடைத்து கொண்டு வெள்ளம் பொங்கி ஓடுவது போல அப்படி ஓடி போனார் மாமல்லர். ஆனால் மாமல்லர் அந்த வீட்டை அடைந்த போது ஒரு ஓசை கூட இல்லை. என்ன, வீட்டில் ஒரு சத்தமும் இல்லையேன்னு சொல்லி தன்னுடைய ரதத்தை நிறுத்திவிட்டு கண்ணபிரான் இறங்குவதற்கு முன்னாலே குதித்து ஓடி அந்த வீட்டு வாசலை பார்க்கிறார் மாமல்லர். அவருடைய நெஞ்சத்துக்குள்ளே பெரிய சம்மட்டியால் அடித்தது போல அந்த வீட்டிலே பெரிய பூட்டு போடப்பட்டிருந்தது. வீட்டிலே யாருமே இல்லை. மாமல்லர் அப்படியே தன்னுடைய ரதத்திலே ஏறி திருப்பி அரண்மனைக்கு விடு அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு குரலை கண்ணபிரான் கேட்டதே இல்லை. அந்த குதிரைகள் அப்படியே திரும்பி காஞ்சிபுரத்தை நோக்கி போக ஆரம்பித்தன. என்ன நடந்தது? சிவகாமியினுடைய நெஞ்சம் எப்போவுமே ஒரு நிலையில் நிற்கிற நெஞ்சம் இல்லை. பல கலைஞர்களினுடைய மனசு அப்படித்தான் இருக்கும், அங்கேயும் இங்கேயுமா இருக்கும்.
இன்பத்தினுடைய உச்சியிலும் துன்பத்தினுடைய ஆழத்திலும் மாறி மாறி பயணம் செய்கிற மனசு தானே கலைஞர்களினுடைய மனசு. அவளுடைய மனசுல ஒரு தெய்வம் போல அவள் வழிபட்டு கொண்டிருந்த மாமல்லரை பற்றி நாகநந்தி சொன்ன வார்த்தைகள் அப்படியே அவளுடைய இதயத்தையே சுக்கு நூறாக்கி விட்டது. ஓடி போய் பார்த்தா ஓலையும் இல்லை. நாகநந்தி சொல்லுவதை நம்புவதை தவிர தனக்கு வேற வழி இல்லைன்னு சிவகாமி நினைக்க ஆரம்பித்து விட்டாள். பல பெண்களோட அவருக்கு தொடர்பு இருக்கணும், இல்லாட்ட இந்த ஏழை சிற்பியை போய் யாராவது ஒரு சக்கரவர்த்தியினுடைய மகன் காதலிக்க முடியுமா? கொஞ்சம் கூட நிறைவேற வாய்ப்பு இல்லாத ஒரு காதல் அவர் செய்கிறாருன்னா ஒரே காரணம், என்னை ஏமாற்றுகிற நோக்கம் அவருக்கு இருப்பது தானே. பல பெண்களோடு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சகஜம் தானே. வேற ஒரு பொண்ணுக்கு அவர் ஓலை எழுதி மாட்டிக்கிட்டாருன்னு வேற நாகநந்தி சொன்னார். கேட்ட உடனே அவளுடைய நெஞ்சம் சுக்குநூறாக வெடித்து விட்டது. அதுதான் சமயம்னு அந்த பொல்லாத நாகநந்தி, இனிமேலும் நீங்கள் ஏன் இங்கே இருக்க வேண்டும்? நான் முன்னமே சொன்னது மாதிரி என்னோடு வாங்க, சோழ நாட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இன்னும் ஒரு மாதத்தில் நாகப்பட்டினத்தில் புத்த பிட்சுக்களினுடைய மகா சங்கமம் நடக்க போகிறது. அந்த இடத்துல வந்து சிவகாமி நடனம் ஆடணும். ஆயிரக்கணக்கான பேர் அவளுடைய நடனத்தை பார்த்து பிரமிக்கணும் அப்படிலாம் சொன்ன உடனே சிவகாமியனுடைய சின்ன நெஞ்சத்தில் என்ன தோன்றுச்சுன்னா, காதல் தான் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இனிமேல் என்னுடைய நடனக்கலை எனக்கு தருகிற புகழாவது எனக்கு கிடைக்கட்டுமேன்னு சொல்லி அப்பாவையும் பிட்சுவையும் மாறி மாறி பார்த்தா. தன்னுடைய அப்பாவால், அவர் பாவம், அவருக்கு எதுவுமே தெரியாது, உலகத்தில் எதுவும் புரியாத ஆள் அவரால் தன்னை பெரிய உயரங்களுக்கு கூட்டிக் கொண்டு போகவே முடியாது. ஆனால் நாகநந்தி நினைத்தால் அதை செய்ய முடியும்னு நினைச்ச அடுத்த வினாடி அப்பா நாகநந்தியோடு நாம் கிளம்பலான்ற முடிவை எடுத்துட்டா சிவகாமி. மாமல்லராது இங்கே வந்து என்னை இனிமேல் பார்ப்பதாவது அதெல்லாம் நடக்காது, நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு நேரத்தில் ஒரு கணத்தில் எதையுமே யோசிக்காம எடுத்த முடிவுக்கு ஆயனரும் கட்டுப்பட்டு விட்டார். அவங்க 3 பேரும் புறப்பட்டு போய் 2-3 நாள் ஆன பிறகுதான் மாமல்லர் அந்த வீட்டுக்கு வந்து பார்த்து விட்டு ஏமாந்து திரும்பி போனார். அந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சிவகாமியும் ஆயனரும் நாகநந்தியோடு போகுது. பயணத்தில் சில இடங்கள் சிவகாமிக்கு சுவாரஸ்யமாக இருந்ததுன்றதை ஒத்துக்கத்தான் வேணும். ஏன்னா நாகநந்தி மிக பரந்த உலக அறிவு கொண்டவர். அவருக்கு தெரியாத விஷயங்களே இந்த உலகத்தில் கிடையாது. ரொம்ப குறிப்பாக சிற்ப சாஸ்திரத்தை பற்றி, நடனத்தை பற்றி, சங்கீதத்தை பற்றியெல்லாம் அவருடைய அறிவு அப்படியே கடல் மாதிரி பரவி இருந்தது. அவரோடு பேசிக்கொண்டே போய் உலகத்தை பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்வது சிவகாமிக்கு சுவாரஸ்யமாக தான் இருந்தது. ஆனால் அது சில நிமிடங்கள் தான். அடுத்த நிமிடமே அந்த மனம் வாடி சுருங்கிவிடும். மாமல்லரை விட்டு தள்ளி 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 போய்கொண்டிருக்கிற அந்த பயணம் அவளுக்கு நரக வேதனையை தருவதாக இருந்தது. அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. வழியில் பலவிதமான பரபரப்புகள். பெரிய பல்லவர் படை வழியிலே போவதை அவர்கள் பார்த்தார்கள். இந்த படைகளெல்லாம் போகிற போது பிட்சுக்களான நாங்கள், சன்னியாசிகள் வழியில் நிற்கக்கூடாது, அவங்க முகத்தையே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நாகநந்தி பிட்சு அவங்கள வலுக்கட்டாயமாக அதிலிருந்து தள்ளி எடுத்துக்கிட்டு போனார். எந்த படை யாரோடு மோத போகிறது அப்படின்னு கூட இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் வழி நெடுக நாகநந்தி எவ்வளவுக்கு எவ்வளவு சுவாரஸ்யமாக பேசினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு சமயம் இருக்கிற போதெல்லாம் மகேந்திரவர்ம பல்லவரை பற்றியும் மாமல்லரை பற்றியும் எவ்வளவு குறைவாக பேச முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்களை தாழ்த்தி சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருந்தார். இந்த படைகளெல்லாம் எங்கே போகிறது அப்படின்னு ஆயனர் கேட்டார். இதெல்லாம் பல்லவ படை தான், எல்லாம் ஓடி போய் கோட்டைக்குள்ளே புகுந்து கதவை சாத்திக்க போகிறாங்க. மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி கூட ஒருவேளை இந்த படையில் இருக்கலாம். மகன் மாத்திரம்தான் கோட்டையில் இவ்வளோ நாள் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தார். அப்பாவும் சேர்ந்து கோட்டைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டா பயங்கொள்ளி பல்லவன் ஒருவன் இல்லை 2 பேர்னு ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஆயனருக்கே தாங்க முடியவில்லை. அவருக்கு 1000 தான் மகேந்திர பல்லவர் மீது கோபம் இருந்தாலும் கூட தன்னுடைய மன்னரை இவன் கோழைன்னு ஒருத்தர் சொல்லுவது அவரால் தாங்க முடியல. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லுகிறீர்கள் நாகநந்தி அவர்களே? எங்களுடைய மன்னர் எத்தனை பெரிய வீரர் தெரியுமா? ஆமாம், அதை நானும் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். எப்படியோ உங்களுடைய மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி ஒரு 6 மாதம் 7 மாதம் வாதாபி சைன்யங்களை தென்பெண்ணைக்கு அந்த பக்கத்தில் எப்படியோ நிற்க வச்சுட்டாரு. அவர் மாத்திரம் அதை செய்யலைன்னா இந்த நாளைக்குள்ள பல்லவ சிம்மாசனத்தில் புலிகேசி ஏறி இருப்பான் அப்படின்னு நாகநந்தி
சொல்கிறாரு. இந்த ஆளை நம்பி இவ்வளோ தூரம் கிளம்பி வந்துட்டோமேன்னு சிவகாமியும் ஆயனரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ திடீர்னு பின்னாடியிலேருந்து குருவே குருவே குருவேன்னு சத்தம் போட்டுக்கிட்டு ஒரு குதிரையில் குண்டோதரன் வரான். இந்த குண்டோதரன் தான் சத்ருக்னன் கீழே வேலை செய்கிறவன். சத்ருக்னனால் ஆயனர் வீட்டில் அமர்த்தப்பட்ட வேலையாள் அவன்தான். பாதியில் கிளம்பி போனவன் திடீர்னு வரவே இவங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. குண்டோதரா, நீ எங்கே போன? நாங்கள் கிளம்பினப்போ உன்னை தேடினோம், நீ எங்கே இருக்கேன்னு தெரியல, இப்போ பார்த்து திடீர்னு ஒரு குதிரையில் ஏறி வந்திருக்க அப்படின்னு ஆயனர் கேட்கிறார். இல்லை, என்னுடைய பாட்டி எனக்காக பெண் பார்த்து வைத்திருக்கிறாள் அப்படின்னு அன்னைக்கு கண்ணபிரான் வந்தான் இல்லை, அப்போ சொன்னால் அதை நம்பி நானும் ஓடி போனேன். என் பாட்டிட்டு சொல்லி எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லி. ஏன்பா கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினச்சேன் அப்படின்னு ஆயனர் கேட்கிறார். இப்படி சொல்லிட்டீங்க? என்னுடைய ஆசிரியரான உங்கள் மகள் சிவகாமிக்கு இன்னும் கல்யாணமாகவில்லை. என்னுடைய மன்னரனுடைய ஒரே மகனான மாமல்லர் வருகிற கல்யாண ஓலைகள் எல்லாவற்றையும் கிழித்து போட்டுவிட்டு எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர்களெல்லாம் கல்யாணம் செய்து கொள்ளாத போது நான் எப்படி கல்யாணம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு குண்டோதரன் சொல்கிறான். சிவகாமிக்கு சுருக்குனுச்சு. வருகிற கல்யாண ஓலைகள் எல்லாம் கிழித்து போட்டார் என்றால் எதன் காரணமாக என்று அவளுடைய மனசு அவளுக்கு சொல்லாதா என்ன? என்னப்பா சொல்கிற குண்டோதரா அப்படின்னு அவளும் கேட்குறா. ஆமாம், இப்போ இவ்வளவு படைகள் வந்ததே எதுக்குன்னு நீங்கள் பார்க்கலையா? இது எல்லாமே கங்க நாட்டு துர்விநீதனை எதிர்ப்பதற்காக பல்லவ சைன்யம் போய்கொண்டிருக்கிறது. அந்த பல்லவ சைன்யத்தில் தலைமை பொறுப்பேற்று மாமல்லர் தான் இந்த படையை எடுத்து சென்று கங்க நாட்டு மன்னனோடு போரிடுவதற்காக போகிறார். திரும்பவும் சிவகாமிக்கு சுருக்குனுச்சு. ஐயோ, பயங்கொள்ளி பல்லவன் இந்த பிச்சு சொன்னதை நானே நம்பிட்டேனே. இன்னைக்கு இந்த படைக்கு தலைமையேற்று அவர் போகிறார்னா அவர் எப்படி பயங்கொள்ளியாக இருக்க முடியும்? தப்பு செஞ்சிட்டேனோன்ற ஒரு பெரிய பயம் அப்படியே சிவகாமியனுடைய முகத்தை கருப்பாக்கியது. குண்டோதரன் சொன்னால், சரி அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு நான் திரும்பி வந்து பார்த்தா அதுக்குள்ளே நீங்கள் கிளம்பிட்டீங்க போல இருக்கு, யாருமே இல்லை. அப்போ தான் இந்த நாகநந்தி பிட்சு இங்கே வர்றதை நான் பார்த்தேன். அவர் வந்து மாமரத்துக்குள்ளே கையை விட்டு அங்கே இருந்த ஓலைகளை படிப்பதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு குண்டோதரன் சும்மா அள்ளி விட்டான். சிவகாமி அப்படியே கோபம் நிரம்பிய கண்களால் நாகநந்தியை பார்க்கிறார். நாகநந்தி சொல்லுகிறார், ஆயனரே, இது என்ன உங்களினுடைய மாணவன் என்னை பற்றி தரக்குறைவாக பேசுகிறான். நான் எதற்காக யாருடைய ஓலைகளையோ படிக்க வேண்டும்? என்ன சொல்கிறான் உங்கள் மாணவன் அப்படின்னு பிட்சு ரொம்ப கோபமாக கேட்குறாரு. ஆயனர் உடனே குண்டோதரனை பார்த்தாப்பா, பெரியவர்களெல்லாம் தப்பாக பேசக்கூடாது, இவர் அப்படியெல்லாம் செய்கிறவர் இல்லை. சரி, நீ அப்புறம் என்ன செய்த அதை சொல்லு. அப்புறம் எல்லா இடத்துலையும் உங்களை தேடி பார்த்துட்டு நான் வந்துக்கிட்டே இருந்தேன். நடந்து வந்தபோது இன்னொரு புத்த பிட்சுவை பார்த்தேன். வயசில் சின்ன புத்த பிட்சு, ஆனால் ஒரு குதிரை வைத்திருந்தார். எனக்கு அந்த குதிரை இருந்தால் சீக்கிரமாக வந்து உங்களை பிடித்து விட முடியுன்றதுனால அந்த பிட்சுவை தள்ளிட்டு அந்த குதிரையை பிடிச்சிட்டு தான் வந்துருந்தேன். நாகநந்திக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தியாகிட்டே போகிறது. எந்த பிட்சுவை தள்ளிவிட்டாய்? அவன் தான் உங்களுக்கு ஒரு ஓலை வைத்து கொண்டிருந்தான். அந்த ஓலையையும் எடுத்துக்கொண்டு அதை பறித்து கொண்டு குதிரையையும் பறித்து கொண்டு நான் இங்கே வந்து விட்டேன் அப்படின்னு குண்டோதரன் சொன்னான். உடனே நாகநந்தி, அந்த ஓலையாவது என்னிடம் கொடுக்க சொல்லுங்கள் ஆயனரே அப்படின்றாரு. குண்டோதரா, நீ செய்வது எதுவும் சரியில்லை, ஓலையை அவரிடம் கொடு அப்படின்னு இவர் கடுமையாக சொல்கிறார். ஓலையை கொடுத்து விட்டு அன்றைக்கு அதற்குள் இரவாகிவிட்ட காரணத்தினாலே அங்கே பக்கத்திலே இருந்த ஒரு புத்த விகாரத்துக்குள் அவங்க எல்லாரும் தங்குறாங்க. அதற்கு பக்கத்திலே தான் திருப்பார்கடல் ஏரி என்று பெரிய ஏரி இருக்குது. இவங்க தங்கின நேரத்தில் மகத்தான மின்னலும் இடியுமாக மழை வந்து கொட்டுவது மாதிரி இருந்தது. மழை கொட்டுகிற அந்த நள்ளிரவில் சிவகாமியும் தூங்கிட்டா, ஆயனரும் தூங்கிட்டாரு. குண்டோதரன் தூங்க முடியுமா? ஒற்றர்களுக்கு தூக்கம் ஏது? நாகநந்தி என்ன செய்கிறார்னு கண்காணிப்பதற்காக பின்னாடியே வந்தான் குண்டோதரன். நாகநந்தி அந்த புத்த விகாரத்திலே இருந்த ஒரு வேலையாளிடம் உத்தரவு பிறப்பித்து கொண்டிருந்தார். திருப்பார்கடல் ஏரி இன்றைக்கு இரவு உடைத்து கொள்ளப் போகிறது. இதை கேட்டவுடனே குண்டோதரனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஏரி உடைச்சா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற குடும்பங்கள் என்ன ஆகும்? குழந்தைகள் என்ன ஆகும்? மனிதர்கள் நூற்றுக்கணக்கிலே மடிந்து போவார்களே. யுத்தம் நடக்கிற இந்த நேரத்தில் இது வேறையானு குண்டோதரனுக்கு தூக்கி வாரி போட்டது. உடனே நாகநந்தி சொல்கிறார் அந்த பிட்சுட்ட, அந்த திருப்பார்கடல் உடைப்பெடுத்து வெள்ளம் வருவதற்கு முன்னாலேயே காலை எழுந்த உடனே ஆயனரையும் சிவகாமியையும்
படகிலே வைத்து பத்திரமான இடத்துக்கு கொண்டு போக வேண்டும். யார் இறந்தாலும் பரவாயில்லை, 1000 செத்தாலும் பரவாயில்லை, சிவகாமி ஒருத்தி மாத்திரம் எப்படியாவது உயிரோடு இருந்தே தீர வேண்டும் அப்படின்னு நாகநந்தி சொன்னபோது அவர் கண்ணிலே மின்னின அந்த ஆசையையும் அந்த வெறியையும் குண்டோதரன் நேருக்கு நேர் பார்த்தான். இந்த கடுமையான உத்தரவை பிறப்பித்து விட்டு நாகநந்தி நேராக திருப்பார்கடல் ஏரியை நோக்கி போனார். அந்த நள்ளிரவில் எந்த விளக்கின் துணையும் இல்லாமல் குண்டோதரன் பின்னாலேயே போனான். திருப்பார்கடல் ஏரி பொங்கிக் கொண்டிருந்தது. மழை, பயங்கரமான மழை. எந்த நேரத்திலும் ஏரி உடைந்து விடுகிற மாதிரி இருந்த நேரத்தில் அந்த ஏரிக்கு பக்கத்திலே இருந்த சுற்றுச்சுவரை கடப்பாறையால் உடைத்து அந்த ஏரி வெள்ளம் ஊருக்குள்ளே வருவதை நாகநந்தி பிட்சு செய்தார். அந்த நேரத்திலே மின்னல் மின்னியது, இடி இடித்தது. இந்த சுற்றுச்சுவரை கடப்பாறையால் இடித்துவிட்டு 2 கைகளையும் தூக்கி கொண்டு ஹஹா என்று நாகநந்தி பயங்கரமாக சிரித்த போது பேய் சிரித்ததை பார்த்தது போல குண்டோதரனே அதிர்ச்சியிலே உறைந்து போனான். இதோடு இந்த பகுதி முடிகிறது. அடுத்த பகுதியில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Hudson Guard.